ஷர்மிளாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் டம்ளர் அவள் உதட்டை தொடும் முன் கதவு பலமாக திறக்கும் சத்தம் கேட்டது. ஷர்மிளா கையில் ட்ரிங்க்ஸ் இருப்பதை பார்த்த தீபக் கோபத்துடன் விவேக்கை பார்த்தான். யாரடா நீ? எப்படி உள்ள வந்த? தீபக், தீபக், நீங்க என்ன பண்ற? நான் மட்டும் இங்க வரலனா இவன் உன்னை என்ன பண்ணிருப்பானோ? தீபக், நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? நான் இங்க விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். இவன் எவ்வளவு கேவலமான உனக்கு தெரியாது. ஓ ஹலோ, போதும் நிறுத்து. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இல்ல விவேக், இவர் என் ஹஸ்பண்ட். ஓ, இவன் தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையா? ஷர்மி, இவனை இப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லைன்னா இவன் இங்க இருந்து உயிரோடு போக மாட்டான். அப்புறம் ஷர்மி, அந்த செக் விஷயத்தை மறந்துடு. யூனோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரியே ஒருத்தன் என் கேபினுக்குள்ள நுழைய பார்த்தான். அவன் பணத்தை அவங்க வீட்டில் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபக், தீபக் ப்ளீஸ் விவேக் கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. இவன் சும்மா மிரட்டுறான். இவன் குறைக்கிற நாய், கடிக்க மாட்டான். நாயா? 2 ரூபாய்க்கு வக்கில்லாத வீட்டோட மாப்பிள்ள இப்ப பாரு இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு. இன்னைக்கு உன் தோலை உரிச்சு எடுக்கலன்னா என் பேர் விவேக் இல்ல. தீபக். ஹலோ இன்ஸ்பெக்டர் சிவா, நான் விவேக் பேசுறேன். இப்பவே ஜெட் வேகத்துல இங்க வாங்க. ஒருத்தன் தோலை உரிக்கணும். அப்புறம் ஷர்மி, இந்த செக் கிடைக்காது. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறது உறுதி. விவேக், விவேக், நான் தீபக் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல ஷர்மி, இவன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலி அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைப்ப. தீபக், நீ என்ன பண்ற? You are finished man. இந்த அறை உனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போகுது. டாட், இந்த நாய் உங்க பையனை அடிக்க பார்க்கறான். தன் அப்பா கைவிலங்குடன் இருப்பதை பார்த்து விவேக் அதிர்ந்து போனான். அவன் சுதாரிப்பதற்குள் போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து கைவிலங்கு மாட்டி மண்டியிட வைத்தனர். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மிஸ்டர் விவேக், மக்களை ஏமாத்துனதுக்காகவும் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குனதுக்காகவும் உன்னையும் உங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றேன். டாடி, இவன் என்ன வளர்றான்? சேகரின் பாடிய முகம் நடந்ததை சொல்லாமல் சொன்னது. ஷர்மிளாக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்ஸ்பெக்டர் சார், இவன் என் மனைவிக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க பார்த்தான். அதுல ட்ரக்ஸ் கலந்திருக்கு. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் தன் கைக்குட்டையில் அந்த பானத்தை ஊற்றினார். சிறிது நேரத்தில் கைக்குட்டை நீல நிறமாக மாறியதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்க சொன்னது சரிதான் மிஸ்டர் தீபக். இந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரையாசோலம் அப்படிங்கிற ட்ரக் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது கான்ஸ்டபிள். இந்த ஆதாரத்தோட கேடுகட்ட அப்பனையும் மகனையும் கூட்டிட்டு போங்க. ஜெயில கழிதுனா இவங்க புத்தி தெளியும். நீங்க அப்படி செய்ய முடியாது. நான் கமிஷனர் கிட்ட பேசணும். ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்திருந்ததை கேட்டதும் ஷர்மிளா அதிர்ந்து போனாள். இன்று விவேக்கின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஷர்மி, இப்போது தீபக்கிடம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவன் இப்போது உண்மையை சொல்ல விரும்பவில்லை. இனிமே பயப்பட தேவையில்லை. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. தீபக் தன் சட்டை பையிலிருந்து 30 லட்சத்துக்கான செக்கை எடுத்து ஷர்மிளாவிடம் நீட்டினான். இத பாரு, அங்கிளை காப்பாத்த நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி ரெடி பண்ண? உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை வரும் என்று தீபக் அமைதியாக இருந்தான். தீபக், நான் உன்கிட்ட தானே கேக்குறேன், இந்த செக் உனக்கு யார் கொடுத்தா? அது நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினேன். அவன் கம்பெனில நிறைய லாபம் வந்துச்சான். அதான் எனக்கு கடனா கொடுத்தான்.
ஷர்மிளா ஆச்சரியத்துடன் அந்த செக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பணத்தை நாம பொறுமையா திருப்பி தரலாம், அவனுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஷர்மி, 40 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நம்ம சீக்கிரம் ஷோரூம் போகணும். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபுறம் கணேஷும் கீதாவும் ஷோரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தனர். 2 பெரிய பாடி கார்டுகள் அவர்களை சூழ்ந்து நின்றனர். அனைவரும் மேனேஜரின் உத்தரவுக்காக காத்திருந்தனர். மேனேஜர் கமிஷனருக்கும் போன் செய்து ஷோரூமுக்கு வர சொல்லியிருந்தார். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உங்க பொண்ணையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம். நீங்க பணம் தருவீங்கன்னு எனக்கு தோணல. பேசாம ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. ஷர்மி, ஷர்மி, பணம் கிடைச்சதா? என் உயிரே போயிடுச்சு. மாம், டோன்ட் வரி. இதோ செக். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமானவன். அவன் எங்க, உன் தீபக் எங்க? பாரு தீபக், இந்த செக்க பாத்தியா? இதெல்லாம் உன் தகுதிக்கு மீறின விஷயம். விவேக் என் பொண்ணோட ஃப்ரெண்ட். என் பொண்ணுக்கும் உனக்கும் இனி செட் ஆகாது. நீ இன்னைக்கே அவளை விவாகரத்து பண்ணிட. என் பொண்ணோட வாழ்க்கைய உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பார்க்க எனக்கு சகிக்கல. அவளுக்கு நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன், ஆனா கடைசியில நீ வந்து தொலைச்சிட்ட. மாம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆக்சுவலா நீ சும்மா இருமா, உனக்கு எது சரின்னு தெரியல. இவன் உன் கழுத்தை பிடிச்ச சனிய. இவனை ஏன் கழட்டி விட மாட்டேங்கிற? விவேக் பெயரை கேட்டதும் ஷர்மிளாக்கு அந்த ட்ரிங்க்ஸ் விஷயம் நினைவுக்கு வந்தது. மாம், இந்த பணத்தை தீபக் தான் கொடுத்தான், விவேக் தரல. என்னது? இவனுக்கா? இவனுக்கு யாரு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தா? பிச்சைக்கார பையன். ஏய், அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு, இப்பவே கால் பண்ணு. தீபக் பதட்டத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். கீதா அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் பணத்தை பற்றிய உண்மையை சொல்வானா? விவேக் தீபக்கை பழி வாங்குவானா? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றியா இல்லையா? அது என் ஃப்ரெண்ட் டிராவல்ல இருக்கான். அவன் அசிஸ்டன்ட் தான் எனக்கு இந்த செக் கொடுத்தான். நீங்க வீட்டுக்கு போய் உங்க சண்டையை வச்சுக்கோங்க. முதல்ல இந்த செக்கை கொடுங்க. ஆமா, இந்தாங்க செக். மாம், நீங்க விவேக்க பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்ல. விவேக் பணத்துக்கு பதிலா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். தீபக் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவன் அவனோட பிளான்ல ஜெயிச்சிருப்பான். கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? கீதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா? இல்ல டாட், ஐ அம் ஃபைன் நவ. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் எப்படி இவ்வளோ காசு கொண்டு வந்தான்? சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வாழ்க்கையில முதல் முறையா இவன் ஏதோ உருப்படியா செஞ்சிருக்கான். என்ன உருப்படியா செஞ்சிருக்கான்? எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு வந்திருப்பான். நாம தானே திருப்பி கட்டணும். மாம், இதெல்லாம் வீட்ல போய் பேசலாமே, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. மாலை நேரமாக இருந்தது. கீதா தீபக்கை திட்டுவதற்கான எந்த வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை. மாம், இங்கே நின்னுட்டு இருக்காத, போய் டீ கொண்டு வா. சரிங்க ஆண்டி. அப்புறம் கேளு, டீல பாலும் ஏலக்காவும் கம்மியா போடு. உங்க அப்பனும் தாத்தாவும் எங்களுக்கு ஒன்னும் புதையல் கொடுத்துட்டு போகல, புரிஞ்சுதா? போ. இதை கேட்டு தீபக் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான்.
ஏனெனில் ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவம் தொழில் தொடங்க பணமே தீபக்கின் தாத்தா தான் கொடுத்திருந்தார். ஒரு காலத்தில் சதாசிவத்தின் முன்னோர்கள் சிதம்பரத்தை போல அரசு குடும்பத்திற்கு வேலை செய்தவர்கள் தான். எதுக்கு பல்ல காட்டுற? நீ தான் எல்லா பாலாடையையும் தின்னுடுவேன்னு எனக்கு தெரியும். டீ நல்லா இல்லனா அந்த டீ கப்ல இருக்காது, உன் மேலதான் இருக்கும். புரிஞ்சுதா? சரி. தேங்க்யூ ஷர்மி ஃபார் த மணி யூ கேவ். ஆனா இத வச்சு என்ன பண்றது? இந்த கௌதம் இத எங்க இருந்து கொண்டு வந்தானோ அங்கேயே திருப்பி கொடுக்கணும். இப்போதைக்கு கழுத்துல இருக்க சுருக்கு கயிறு அவிழ்ந்ததா நினைச்சுக்கோ. ஷர்மிளா தனது சேமிப்பை பற்றி யோசிக்க தொடங்கினாள். ஏனென்றால் தீபக் வாங்கிய பணத்தை அவள் சீக்கிரம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அப்போது வழக்கம் போல் தீபக் சாப்பாட்டை பற்றி கேட்க வந்தான். ஏனென்றால் வீட்டில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அடிக்கடி வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கும். மாம், இப்போதைக்கு நம்ம சேவிங்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துடலாம். மீதி பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா தீபக் கிட்ட கொடுத்துடுறேன். சரி, முதல்ல அவன் கிட்ட கேளு. அவன் பணக்கார ஃப்ரெண்ட மீதி காசை அப்புறமா வாங்க ஒத்துக்குவானான்னு. ஏன்னா நம்ம கிட்ட வெறும் 5 லட்சம் தான் இருக்கு. ஒருவேளை அவன் ஒத்துக்கலன்னா? இல்லாண்டி அவனுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். அப்ப சரி, நாம அப்புறமாவே கொடுத்துக்கலாம். ஆனா மாம், இப்போதைக்கு இந்த 5 லட்சத்தை கொடுத்துடலாம்ல? ஆமா, கண்டிப்பா. உன் புருஷ மாதிரி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. சரி தீபக், நீ பணத்தை திருப்பி கொடுக்கும்போது உன் ஃப்ரெண்டுக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடு. நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு. கடந்த 4 வருடங்களில் வீட்டு வேலை செய்வதிலும் சமைப்பதிலும் தீபக் கைத்தேர்ந்தவன் ஆகிவிட்டான். அவனுக்கு எந்த கடினமான உணவையும் சமைக்க அதிக நேரம் ஆகாது. சிறிது நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்றனர். ஆனால் தீபக்கின் வேலை முடியவில்லை. அவன் சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தான். தீபக் காலப்போக்கில் தன்னை எல்லாவற்றிலும் மாற்றிக்கொண்டிருந்தான். பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஷர்மிளாவின் முகம் அவன் நினைவில் வந்தது. இன்று முதல் முறையாக ஷர்மிளாவின் கண்களில் தனக்கான மரியாதையை அவன் கண்டான். அவன் அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்பாயின்மெண்ட் லெட்டரில் உங்கள் சைன் வேணும் சார். நாளைக்கு எப்போ வரீங்க? நான் நாளை காலையில் ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகே சார். இவ்வளவு ராத்திரியில யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது கிரெடிட் கார்டுக்காரங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. எனக்கும் கடுப்பா இருக்கு. மறுநாள் காலை தீபக் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு எஸ்பி குரூப் கம்பெனிக்கு கிளம்பினான். அவன் ஷர்மிளாவிடம் மார்க்கெட் போவதாக பொய் சொல்லிவிட்டு வந்திருந்தான். அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். குட் மார்னிங் சார். நான் எல்லா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எப்போ வரீங்க? மிஸ்டர் ஆதவன், யாரை கேட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க? நான் யாருன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் கேன்சல் த மீட்டிங். ஐ எம் சாரி சார். நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. குட். நான் உங்களை உங்கள் கேபினில் மீட் பண்ணுறேன். அட மாமா,
நீங்க இங்க வழி மாறி வந்துட்டீங்களா? ஏன்னா லூசஸ்க்கு இந்த கம்பெனில இடம் கிடையாது. அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஷர்மிளாவின் கசன் கார்த்திகா தான். கார்த்திகாவுக்கு சிறு வயதிலிருந்தே ஷர்மிளாவை பிடிக்காது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஷர்மிளா சிறு வயதிலிருந்தே புத்திசாலி, பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். ஷர்மிளாவுக்கு தீபக் போன்ற ஒரு உதவாக்கரை கணவனாக கிடைத்ததில் கார்த்திகாவுக்கு தான் அதிக மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். இன்னும் சில தினங்களில் கார்த்திகாவின் திருமணம் நகரின் மிகப்பெரிய பணக்காரரான கேசவனின் ஒரே மகன் சித்தார்த்துடன் நடக்கவிருந்தது. கேசவனும் எஸ்வி குரூப்ஸுடன் சேர்ந்து பிசினஸ் செய்பவர்தான். எஸ்வி குரூப்ஸின் தயவால் தான் அவருக்கு சென்னையில் பெரிய செல்வாக்கு இருந்தது. இந்த செல்வாக்கையும் பெயரையும் பார்த்துதான் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி தன் பேத்தி கார்த்திகாவுக்கு திருமணத்தை சித்தார்த்துடன் முடிவு செய்தார். தீபக் வழக்கம் போல் கார்த்திகாவின் கிண்டல்களை கேட்டு அமைதியாக நின்றார். சரி விடு, நீ என்னத்த சொல்ல போற? எங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட இல்ல உனக்கு. வெல், நாங்க சேகர் அங்கிள பார்த்து எங்க இன்விடேஷன் கார்டு வைக்க வந்தோம். நீ வேணும்னா கல்யாணத்துக்கு வரலாம். உனக்கு நான் வெயிட்டர் வேலை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். உங்க கல்யாணத்துல வெயிட்டரா இருக்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. தீபக்கின் இந்த எளிமையான உடையை பார்த்து சித்தார்த் மனதிற்குள் சிரித்தான். ஆனால் இந்த எளிய உடைக்கு பின்னால் எஸ்பி குரூப்ஸின் உரிமையாளரே நிற்கிறான் என்று அவனுக்கு தெரியாது. ஓ, அப்போ இவர்தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளை கௌதமா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி போடுற சோத்துல வாழ்றியாமே, இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் for your kind information, இந்த பில்டிங்ல உன்ன மாதிரி லூசர்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது. சோ நீ? நான் ஆக்சுவலா இங்க வேலை கேட்டு வந்தேன். வேலையா? சீரியஸ்லி? இங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் எந்த வேலையும் காலியா இல்ல. கார்த்திகா, இவர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மாமா, ஷர்மிளாவோட சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தாது இல்லையா? ஆனா உங்களுக்கு இங்க வேலை கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஒரு வேலை பண்ணு, இத வச்சுக்கோ. இது உனக்கு உதவும். இது யாருக்கு உதவ போகுதுன்னு காலந்தான் பதில் சொல்லும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே இது உங்களுக்கு தேவைப்படும். என்ன சொன்ன? என்கிட்ட எப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. புரிஞ்சுதா? என்னடா என்ன பண்ணுவ நீ? சொல்லு, என்ன பண்ணுவ? பேபி விடு. இந்த தெரு பொறுக்கி கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? நம்ம வந்த வேலைய முடிப்போம். இவனுக்கு தான் எந்த வேலை வெட்டியும் இல்லையே. கார்த்திகாவும் சித்தார்த்தும் சேர்மன் கேபினில் ஓரத்தில் போய் நின்றனர். சித்தார்த்தின் மனதில் தீபக் சொன்ன வார்த்தைகளை ஓடிக்கொண்டிருந்தன. விடு பேபி, நீ இன்னும் அந்த வீட்டோட மாப்பிளைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? கார்த்திகா, இவன் தப்பான ஆள்கிட்ட மோதிட்டான். ப்ளீஸ் கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஆதவன். ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கேசவன் அப்புறம் அவர் பையன் சித்தார்த் இவங்களை தெரியுமா? ஆமாம் சார், தெரியும். கேசவன் சார் நம்ம கம்பெனி கூட ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரி, இன்னிலிருந்து கேசவன் கம்பெனி கூட எஸ்வி குரூப்ஸ் வேலை செய்யாது. அவங்க கூட போட இருந்த எல்லா டீலையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் மற்றவங்களை மதிக்க தெரியாதவங்க கூட நாம வேலை செய்ய மாட்டோம்னு அவங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. ஏன்னா பிசினஸ் அவங்க தகுதியை பார்த்து பண்றதில்ல, அவங்க குணத்தை பார்த்து பண்றது. சித்தார்த் தீபக் சேர்மனுடன் பேசுவதை பார்த்து விடுவானா? தீபக் கொண்டு வந்த பணத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை ஷர்மிளா தெரிந்து கொள்வாளா? தீபக் சொன்னதை கேட்டதும் ஆதவன் உடனே கேசவனுக்கு கால் செய்தார். ஹலோ ஹலோ மிஸ்டர் கேசவன், நான் ஆதவன் பேசுகிறேன்.
எஸ்வி குரூப்ஸோட புது சேர்மேன். எஸ் 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 மிஸ்டர் ராதவன். உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இன்னிலிருந்து எஸ்வி குரூப்ஸ் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யாது. நமக்கு நடுவில் கையெழுத்தான எல்லா டீல்ஸையும் நான் இப்பவே கேன்சல் பண்றேன். டாக்குமெண்ட்ஸ் உங்க ஆபீஸுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோங்க, எஸ்வி குரூப்ஸ் பெருக்கி துடைக்கிறவங்க கூட வேலை செய்யறதில்ல. மறுபுறம் சித்தார்த்தும் கார்த்திகாவும் சேர்மனை பார்க்க காத்திருந்தனர். உள்ளே வந்ததும் எஸ்வி குரூப்ஸ் புதிய சேர்மன் ஆதவன் என்று அவர்களுக்கு தெரிந்தது. சித்தார்த் ஆச்சரியப்பட்டாலும் ஆதவனை சந்தித்து பேச விரும்பினார். என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சேர்மன் சாரை கூப்பிடுங்க. என் பேரு சித்தார்த். அவருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எஸ் சார். ஆதவனிடம் பேசிய பிறகு ரிசப்ஷனிஸ்ட் செக்யூரிட்டிக்கு கால் செய்தார். ஹலோ செக்யூரிட்டி, சீக்கிரம் சேர்மன் சார் கேபினுக்கு முன்னாடி வாங்க. சேர்மன் என்ற வார்த்தையை கேட்டதும் செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கியுடன் ஓடி வந்தார். சித்தார்த்தும் கார்த்திகாவும் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் துப்பாக்கி ஏந்திய காவலர் அவர்கள் முன் நின்றார். ஹலோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் சித்தார்த். ஆனா உங்க கம்பெனி கூட இருந்த எல்லா டீலையும் எஸ்வி குரூப்ஸ் கேன்சல் பண்ணிடுச்சு. அப்புறம் பெருக்கி துடைக்கிறவங்க கூட வேலை செய்ய முடியாதுன்னு சேர்மன் சார் சொல்லிட்டாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலா இங்க வேலை கேட்டு வந்தேன். சீரியஸ்லி? இங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் எந்த வேலையும் காலியா இல்ல என்று எஸ்வி குரூப் நிறுவனம் அவர்களது ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ரத்து செய்தார். அவர்கள் ஒரே இரவில் நடுத்தருவிற்கு வந்து விடுவார்கள். திடீர்னு எப்படி நீங்க இப்படி முடிவெடுக்கலாம்? எங்க அவரு? நான் அவரை பார்க்கணும். செக்யூரிட்டி, சீக்கிரமா உங்களை வெளியில அனுப்புங்க. காவலர் சித்தார்த்தின் கையை முறுக்கி அவனை கீழே உட்கார வைத்தார். சித்தார்த் வலியால் துடித்தான். விடுங்க. இதை பார்த்ததும் கார்த்திகா உடனடியாக அவனை காப்பாற்ற வந்தாள். ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க அப்படி செய்யாதீங்க. நாங்க போயிடுறோம். கார்த்திகா அழுவதை பார்த்ததும் காவலர் சித்தார்த்தின் கையை விட்டார். அப்போது அவனுக்கு கேசவனிடமிருந்து போன் வந்தது. சித்தார்த், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீங்க எங்க எஸ்வி குரூப்ல போய் என்ன ரகலை பண்ண? அவங்க நம்ம டீல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ எங்க கல்யாண பத்திரிகை வைக்க போனியா இல்ல எனக்கு அங்க சங்கூத போனியா? அப்பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நான் சும்மா கார்த்திகா கூட கார்டு கொடுக்க தான் வந்தேன். நாங்க சேர்மனை கூட பார்க்கல. பட் ஷட் அப். உன் முட்டாள்தனத்தால நான் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? நாம நடுத்தருவுக்கு வர போறோம். இப்பவே அங்கிருந்து கிளம்பி இங்க வா. வாங்க சார், வெளியில போலாம். காரில் அமர்ந்ததும் சித்தார்த்தின் கவனம் தீபக்குடன் நடந்த வாக்குவாதத்தின் பக்கம் திரும்பியது. கார்த்திகா, எனக்கு என்னமோ இது எல்லாம் அந்த தீபக்கோட வேலையா இருக்கும்னு தோணுது. என்ன? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு எஸ்வி குரூப்ஸ் கண்ட்ரோல் பண்ண? ஆனால் அவன் சொன்ன வார்த்தை சித்தார்த் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கியது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சித்தார்த்துக்கு பாடம் புகட்டியதில் தீபக் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். அடுத்த கணமே எல்லா டாக்குமெண்டிலும் கையெழுத்திட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பினான். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அவன் சிரித்த முகம் வாடி போனது. ஆல் சோஃபாவில் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த கடுமையை பார்த்தாலே கணேஷின் இந்த சிறிய வீட்டில் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. கணேஷை மாளிகையை விட்டு பிரிந்த பிறகு காயத்ரி தேவி கணேஷின் வீட்டுக்கு வந்ததே இல்லை. இன்று திடீரென அவரை பார்த்ததும் தீபக்கின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அவன் காயத்ரி தேவியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனான். தீபக்கை பார்த்ததும் காயத்ரி தேவி முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தீபக்கை சுத்தமாக பிடிக்காது. ஹாலில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அத்தை,
டீ சாப்பிடுங்க. காயத்ரி தேவி அந்த கப்பை தொடாமலேயே முகர்ந்து பார்த்தார். இவ்ளோ தண்ணியா இருக்கு டீ. பால் ஆட முழுசையும் நீயே முழுங்கிடுவ போல. அதான் டீ தண்ணியாவும் நீ குண்டாவும் ஆயிட்டு இருக்க. தூக்கி குப்பையில போடு இத. கீதா எப்படி தீபக்கை திட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கூட விடமாட்டாளோ அதேபோல் காயத்ரி தேவியும் கீதாவை கேவலப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். எல்லாரும் கேளுங்க, நான் இங்க கார்த்திகாவோட கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தேன். ஆக்சுவலா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசையே இல்ல. ஆனா பார்ட்டிக்கு வர மத்தவங்க தேவையில்லாத பிரச்சனைய உண்டு பண்ணிடக் கூடாதுன்னு தான் கூப்பிடுறேன். ஏன்னா நீங்க தான் நம்ம குடும்பமானத்தை சமூகத்துல ரொம்ப நல்லா வாங்கி வச்சிருக்கீங்களே. இதை சொல்லும்போது காயத்ரி தேவி கோபத்துடன் ஷர்மிளா மற்றும் தீபக்கை பார்த்தார். அவர் கண்களில் நெருப்பு தெரிந்தது. அதனால கல்யாணத்துக்கு வாங்க, ஆனா வெறும் கையோட வராதீங்க. நல்ல காஸ்ட்லியான கிஃப்டா எடுத்துட்டு வாங்க. கணேஷோட தம்பி சுந்தர் கார்த்திகாவுக்கு 35 லட்சம் ரூபாய் கார் பரிசா தர்றான். அவ்வளோ பெரிய பரிசு கொடுக்க உனக்கு தகுதி இல்லதா? ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சத்துக்காவது நெக்லஸ் வாங்கிட்டு வா. இதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் குடும்ப சேமிப்பு பணம் முழுவதையும் அவள் தீபக்கின் நண்பனுக்காக கொடுத்து விட்டிருந்தாள். இல்ல பாட்டி, 5 லட்சம் ரொம்ப அதிகம். அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எங்களால வாங்க முடியாது. ஆமாங்க அத்தை, குடும்பத்துல சேவிங்ஸ் கூட எதுவும் இல்ல. இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட். நீ உன் கிட்னிய விப்பியோ இல்ல வீட்டை விப்பியோ, எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஆனா கிஃப்ட் 5 லட்சத்துக்கு குறையாம இருக்கணும். காயத்ரி தேவியின் கராரான குரலை கேட்டு அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சொல்லிவிட்டு காயத்ரி தேவி கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அஞ்சு லட்சத்தை என்னமோ 5 ரூபாய் மாதிரி கேக்குறாங்க. கார்த்திகா கல்யாணத்துக்கு மட்டும் இவ்ளோ ஆடம்பரமா? அப்போ ஷர்மிளா கல்யாணத்துக்கு மட்டும் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஷர்மி, நான் ஷர்மிளா கல்யாணத்துல வந்த மொய் கவர் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தேன். எவனும் 500 ரூபாய்க்கு மேல வைக்கல. ஓசில வந்து தின்னுட்டு போயிட்டானுங்க. ஆனா கார்த்திகா கல்யாணத்துக்கு 5 லட்சத்துல கிஃப்டா? 30 லட்சத்துல காரா? கடவுளே, என்ன கொடுமை இது. ஆனா கீதா அம்மா சொல்லிட்டாங்க, நாம கொடுத்துதானே ஆகணும். என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு மூளை இருக்கா இல்ல கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். நம்ம தலை மேல ஏற்கனவே 27 லட்சம் கடன் இருக்கு. எங்க இருந்து வாங்குறது இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட்? அம்மா எவ்வளவு கோவமா போனாங்கன்னு பார்த்தல்ல. நாம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம வீட்டை அடமானம் வச்சிடலாம். அதுல நெக்லஸும் வாங்கிக்கலாம். மீதி பணத்தை தீபக் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துடலாம். டாட், என்ன பேசுறீங்க நீங்க? கார்த்திகா கல்யாணத்துக்கு gift வாங்க வீட்டு அடமான வைக்கிறதா? பாட்டியோட அந்த போலி கௌரவத்துக்காகவா? அப்புறம் நாம எங்க இருப்போம்? நடு தெருவுலையா? இதை சொல்லும்போது கீதா கோபத்துடன் கணேஷ் மற்றும் தீபக்கை உரைத்து பார்த்தாள். ஷர்மி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. நாம ஏதாவது விலை கம்மியா ஒரு நெக்லஸ் வாங்கலாம். ஓகே மாம், மார்க்கெட்ல அழகா கம்மியான விலையில டிசைன்ஸ் இருக்கும். ஐ நோ. தீபக், கார் எடு போலாம். சிறிது நேரத்தில் அனைவரும் டி நகர் மார்க்கெட்டுக்கு சென்றனர். அங்கே ஒரு பெரிய நகை கடைக்கு வெளியே தீபக் காரை நிறுத்தினான். இது டி நகரில் மிகவும் பிரபலமான நகைக்கடை. ஷர்மிளாவுக்கு தனது பட்ஜெட் நினைவுக்கு வந்தது. அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். சிறிது யோசனைக்கு பிறகு அனைவரும் கடைக்குள் சென்றனர். ஏய் தம்பி, சீக்கிரம் வேலையை பாரு, கஸ்டமர் வர நேரமாச்சு. கடைக்குள் நுழைந்ததும் ஒரு குண்டு மனிதர் அவர்களை பார்த்து சிரித்தார். வாங்க வாங்க, வணக்கம்.
சொல்லுங்க, என்ன காட்டட்டும்? நெக்லஸ் அப்புறம் கொஞ்சம் கம்மல் பார்க்கணும். இதோ இத பாருங்க, நல்ல டிசைன். ஷர்மிளா ஒவ்வொரு நெக்லஸையும் பார்க்கும் போதும் அதன் விலையைத்தான் முதலில் பார்த்தாள். எல்லா நெக்லஸும் அவள் பட்ஜெட்டுக்கு மேலே இருந்தது. தீபக்குக்கும் அது புரிந்தது. நிறைய நகைகளை எடுத்து போட்ட பிறகும் ஷர்மிளா எதையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இதை பார்த்த கடை உரிமையாளருக்கு சந்தேகம் வந்தது. தீபக்கும் ஷர்மிளாவும் சைகையில் பேசிக் கொள்வதை பார்த்ததும் இவர்கள் ஏமாற்று பேர் வழிகளோ என்று நினைத்தார். அடுத்த நொடியே அவர் வெளியே நின்றிருந்த செக்யூரிட்டிக்கு சைகை காட்டினார். காவலர்கள் உடனே உள்ளே வந்து ஷர்மிளா, தீபக் மற்றும் கீதாவை கண்காணிக்க தொடங்கினர். இதை பார்த்த ஷர்மிளாவும் கீதாவும் பயந்து போயினர்.